ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்த LS2 FF320 ஸ்ட்ரீம் 2 ஹெல்மெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இந்த ஹெல்மெட் வாங்கி 3 மந்த்ஸ் ஆகப்போகுது. எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா 7800க்கு வாங்கியிருந்தேன். ஹைவேலையுமே இதை போட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டிலையுமே இதை போட்டு தான் நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஓவரால் இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது, இந்த ஹெல்மெட் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அண்ட் வந்து இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஹெல்மெட் அன்பாக்சிங்கே கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருந்துச்சு. நான் வந்து கடையில் போய் போட்டு பார்த்துட்டேன். சைஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு வண்டியில் வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொரியர் பண்ண சொல்லிட்டேன். கொரியர் பண்ணிட்டு பேக்கிங்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் வந்து பேக்கேஜிங்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவரால் ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக இருந்துச்சு. பேக்கேஜிங்கில் என்னென்ன இருந்துச்சுன்னா, உள்ளே வந்து ஒரு வைசர், ஹெல்மெட்டுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வைசர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது போக உள்ள சன் வைசர் அதுவுமே இருந்துச்சு. அது போக அந்த ஹெல்மெட்டோட பேக் அது ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த ஹெல்மெட்டோட பில்ட் குவாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த ஓவரால் அந்த லுக்கே வந்து ஒரு ஏரோடைனமிக் இருக்க மாதிரி ஒரு லுக்காக இருக்கும். நான் இது வரைக்கும் ஹைவேல ரொம்பவே ஹை ஸ்பீட்லலாம் க்ரூசிங் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆனதே இல்லை. ஒரு ஏர் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஏரோடைனமிக்கலாக இருக்கும் அந்த ஹெல்மெட்டு. நான் சூஸ் பண்ணதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னா, வெயிட் டைனமிக், இந்த வெயிட் பேலன்ஸ் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஹெல்மெட்டில். ஏன்னா வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லாம் வந்து கண்டினியூ ரைட்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்குமே வந்து நெக் பெயினோ ஹெட்டேக்கோ வந்ததே இல்லை. ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபீல் வந்ததே இல்லை. அண்ட் வந்து அங்கங்கே உள்ளே கொடுத்துருக்க பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி அதுவுமே வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்காக இருக்கும். அண்ட் வந்து இங்கே நோஸ் கிட்ட வந்து ஒரு பேட் மாதிரி வரும் ஆக்சுவலாக. அதுதான் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. அது அப்படி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து அது இன்னும் கொஞ்சமே ஒரு ரஃபாக கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ISI கொடுத்துருக்காங்க. ISI அண்டு .ECUமே இருக்குது. 3 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ISI இருந்தாலே நமக்கு இந்தியாவில் அது வந்து லீகலான ஒரு ஹெல்மெட் தான். அது போக வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் படி இது கொடுத்துருக்காங்க. அது போக வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் படி ECUமே கொடுத்துருக்காங்க. அதனால எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தான். சர்டிஃபிகேட் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து லாக் சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரைப்பாக இல்லாமல் டபுள் டீரிங் அந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரேசிங்லலாம் அந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப செக்யூரான மெத்தட் வேறு. ஆனால் வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு நம்ம அதை போட்டு பழகும் போது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எனக்கு வந்து எடுத்தோடனே நான் இந்த ஹெல்மெட் தான் போட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து பைக் வாங்கினப்பே வந்து ஒரு ஹெல்மெட் வந்து ஆஃபர் பண்ணாங்க. அந்த ஹெல்மெட் தான் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த் போட்டிருப்பேன். இப்போ இந்த ஹெல்மெட் வந்து நான் அந்த டபுள் டி ரிங் அந்த மெத்தட் இருக்குல்ல, அது வந்து நான் போட்டு கொஞ்சம் டைம் ஆச்சு. க்ளவுஸ்லாம் போட்டோன்னா க்ளவுஸ்லாம் கழட்டிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அந்த டி ரிங்குள்ளே வந்து கரெக்டாக மாட்ட முடியாது க்ளவுஸ்லாம் போட்டால். ஆனால் வந்து அது ரொம்பவே செக்யூரான ஒரு லாக் சிஸ்டம் மெத்தடு. இதுவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்காதீங்க. இது ரொம்ப செக்யூரான ஒரு மெத்தடு. அண்ட் வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி ரிலீஸுமே இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் டைமில் ஏதாச்சும் டக்குன்னு வந்து நம்ம ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா வந்து எமர்ஜென்சியாக வந்து நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணி இந்த எமர்ஜென்சி ரிலீஃபை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அப்படின்றனால சின்னில் இருக்க அந்த பார்ட்டோட குவாலிட்டியுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது சின்னில் இருக்க அந்த பார்ட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப மேலே இருக்க ஹெல்மெட் கம்பேர் பண்ணுவோம். சின்னோட இதுவுமே வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் வந்து இந்த EPSோட ஃபோம் அதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் பார்த்த வரைக்குமே இந்த ஹெல்மெட்டில் வந்து 3 மந்த்ஸ் கண்டினியூவாக ரைட் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீலே ஆகலை. நிறைய பேர் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஹெல்மெட் வந்து வெயிட்டாக இருக்கா ரொம்ப, அண்ட் வந்து நெக் பெயின் வருதா, இல்லை வந்து ஹெட்டேக் வருதா அப்படின்னா வந்து நிறையா பேர் யோசிப்பீங்க. நான் வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லாம் கண்டினியூவாக போட்டுட்டு ரைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு நெக் பெயினோ ஹெட்டேக்கோ அந்த மாதிரி ஹெல்மெட்னால வரல. நான் பர்ச்சேஸ் பண்ணி 1 மந்த் வந்து கண்டினியூவாக நான் போட்டுட்டு யூஸ் பண்ணல. அப்பப்போ வாரத்தில் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படி தான் போட்டுட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா வந்து பேடிங் வந்து ஆக்சுவலாக வந்து வாங்கின புதுசில் வந்து ரொம்பவே ரஃப்பாக இருந்துச்சு. நான் என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ரெகுலராகவும் போடல. ஏன்னா வந்து வாரத்தில் 2-3 நாள் தான் போட்டுட்டு இருந்திருக்கேன்.
லாங் ரைடுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ரைடு வந்து இதை போட்டு வாங்கின புதுசுலேயே போட்டு போனால் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அடுத்து வந்து இப்போ 3 மந்த்ஸ் அப்போ இருக்க கம்ஃபர்ட்டுக்கு இப்போ இருக்கிறது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஏன்னா அந்த பேடிங்லாம் வந்து என்னோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் கூடவே வந்து ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் வந்து ஹெல்மெட்டோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தாரு, நானும் இதே மாதிரி தான் ப்ரோ, இதே சைஸ் தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப வந்து டைட்டாக இருக்குது, நான் வந்து வேறு ஹெல்மெட் மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மாற்றலை, அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது அந்த பேடிங்கோட இதுதான், பேடிங் நமக்கு செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் போல். இதில் வந்து அந்த பிரேக்கிங் பீரியட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்குமா அப்படின்னு தெரில. பட் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, 2.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அந்த ஹெல்மெட் செட்டே ஆரம்பிச்சு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கலட்டும் போதோ இல்லை மாட்டும் போதோ வந்து அப்போ தான் கம்ஃபர்டபுளே ஆரம்பிச்சிது. நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு எம் சைஸ் வந்து போடும் போதே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால வந்து நான் எஸ் சைஸ் வந்து அங்கேயே போட்டு பார்த்தேன், நான் டைட்டாக இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான ஒரு லேஸான லைட்டாக இருக்க மாதிரி, ரொம்ப திக்காக இருக்க மாதிரி பாலக்லாவா இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி பாலக்லாவா அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைஸுமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஃபாஸ்ட்டாக போகும்போது வாபிள் ஆகுறதோ இல்லை ஹெல்மெட்னால ஏதோ இஷ்யூவோ அந்த மாதிரி எதுவுமே வந்ததே இல்லை. நான் ஒன்ஸ் அந்த லாக் சிஸ்டம் போட்டு ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது போடாமலே எனக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஹெல்மெட் வந்து மோஸ்ட்லி டைட்டாக தான் ஆக்சுவலாக, ஆனால் நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலே வந்து கொஞ்சம் கடன்னு ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் சைஸ் சூஸ் பண்ணாதீங்க. இது ஏன்னா நமக்கு கம்ஃபர்டபுளான விஷயமே இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இதில் வந்து கம்ஃபர்டபுளே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தால நமக்கு வந்து இந்த ஹெல்மெட்டோட வந்து ஒரு வைசருமே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சன் வைசரும் இருக்குது, நார்மல் வைசருமே இருக்குது. இந்த வைசரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து யூவி ரேஸும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஆன்டி ஸ்க்ராட்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த வைசரில் ஸ்க்ராட்ச் ஆகலை. நான் ஜஸ்ட் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்க்ராட்ச் எதுவுமே வரல. அண்ட் வந்து இது வந்து பின்லாக் சிஸ்டம் தான், ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து வேறு ஒரு புது வைசர் கூட நம்ம மாட்டிக்கலாம். டிராஃபிக்கில் ஒரு தடவை மழை டைமில் நின்றுட்டுறப்போ ஃபுல் ஏர் வென்டிலேஷன், 2 கீழே ஒரு ஏர் வென்டிலேஷன் இருக்கும், மேலே பின்னாடி வந்து அது ஆல்ரெடி வந்து ஏர் வென்டிலேட் ஆகிட்டு தான் இருக்கும். நான் 2யுமே வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மூச்சு விடும்போது அப்போது ஒரு தடவை ஃபாக் ஆச்சு. பட் வந்து வென்டிலேஷன் ஓப்பன் பண்ணி ஃபாக் ஆச்சான்னு கேட்டால் ஃபாக் ஆகலை. பட் இன்னும் கொஞ்சம் வென்டிலேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஒரு சம்மர் டைம்லலாம் ஒரு 20 மினிட்ஸ் ரைட் பண்ணாலே ஃபுல்லாக உள்ள ஸ்வெட்டாக ஆயிடுது. அது கரெக்டான ஒரு பாலக்லாவா யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து என்னன்னு தெரியலை. பட் எனக்கு வந்து ஸ்வெட் ஆகுது, எனக்கு நார்மலாக ஸ்வெட் ஆகுதா என்னன்னு தெரியலை. பட் நிறையா பேருக்கு இந்த ஹெல்மெட் இன்னும் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கும் இந்த இஷ்யூ இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது நார்மல் தானா. அண்ட் ஃபாஸ்ட்டாக ஹைவேல போகும்போது நாய்ஸ் கேட்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு எனக்கு வந்து நாய்ஸ் கேட்கல. ஒரு 90-100 போகும்போது எனக்கு நாய்ஸ் கேட்கல. ஒரு 120-130 போகும்போது வந்து ஹெல்மெட்குள்ளே கொஞ்சம் நாய்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறேன், இது நார்மல் தானா இல்லை வந்து இது ஹெல்மெட்லேருந்து நாய்ஸ் வருதா அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த ஹெல்மெட்டை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லியுமே ஆஃபீஸ்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது போக வந்து லாங் ரைடு அண்ட் வந்து எப்பயுமே இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவேன். எப்போயாச்சும் சும்மா பக்கத்தில் போனோம் அப்படின்னப்போ தான் நான் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் ஒன்று வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதர்வைஸ் வந்து இந்த ஹெல்மெட்டோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து உங்களுக்கே இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி இந்த ஹெல்மெட் யாருக்கு அப்படின்னா என்ன மாதிரி பிகினராக இருக்கவங்க, இல்லை வந்து டெய்லி கம்யூட்டர்ஸ், அதோடு சேர்ந்து வந்து நான் ரைடும் போவேன்ப்பா அப்படின்னா நீங்கள் இதுக்குமே டெய்லி கம்யூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைடுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக நான் ரைடு மட்டும்தான்ப்பா போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஹெல்மெட்டு சஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வேறு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது கூட ட்ரை பண்ணலாம். இந்த ஹெல்மெட் வந்து மோஸ்ட்லி வந்து டெய்லி கம்யூட் பண்ணுவேன் அண்ட் வந்து லாங் ரைடும் நான் ப்ளஸ் அப்பப்போ போவேன் என்ன மாதிரி அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஹெல்மெட் வந்து செட் ஆகும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து இன்னுமே ரிசர்ச் பண்ணி நல்லாவே போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து ரிசர்ச்னு கூட சொல்ல மாட்டேன், இது வந்து நான் யூஸ் பண்ணனால வந்து சொல்கிறேன். ஸ்பான்சர்ஷிப் எதுவுமே கிடையாது. நான் அந்த ப்ராடக்ட் நம்பி யூஸ் பண்ணனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாராவது அட்லீஸ்ட் 1-2 பேத்துக்காச்சும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரெகுலராக நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ எம் யுவர் ருத்ரா. See you in the next video. Bye.